சென்னை சைதாப்பேட்டையில் நரிக்குறவர்களுக்கான திருவள்ளுவர் குருகுல பள்ளி மைதானத்தை ஆக்கிரமித்து சிலர் குடிசைகளை அமைத்துள்ளதால் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக கூறி பெற்றோர் குழந்தைகளை வகுப்புக்கு அனுப்பாமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜபர்சன். வணக்கம், விவரங்கள் என்ன சொல்லலாம்? தமிழகம் முழுவதும் கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிகளுக்கு மாணவியர் உற்சாகமாக வந்து சென்றதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய நரிக்குறவர்களுக்கான திருவள்ளுவர் குருகுல நடுநிலை பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த நடுநிலை பள்ளியில ஏராளமான மாணவர்கள், அதாவது ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இங்கு பயின்று தற்போது படிப்பு முடித்து நல்ல நிலையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது இன்று வழக்கம் போல எல்லா பள்ளிகளைப் போல இந்த பள்ளியும் திறந்திருந்தது. ஆனால் இங்கு பெற்றோர் தங்களது பிள்ளைகளை அழைத்து நேரடியாக பள்ளிக்கு வந்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு சுமார் 40 மாணவர்கள் 1ஆம் வகுப்பிலையும் 2ஆம் வகுப்பு என பல்வேறு வகுப்புகளுக்கு புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மாணவர்களுடன் வந்த பெற்றோர் அதிர்ச்சி அடைந்து ஒரு தகவலை ஒன்றை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த பள்ளியை சுற்றி இருக்கக்கூடிய மைதானத்தை ஆக்கிரமித்து 10க்கு மேற்பட்டோர் குடிசை அமைத்து அங்கேயே தங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. இவர்கள் காரணமாக அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பல அச்சுறுத்தல்கள் ஏற்படுவதாகவும் கூறுகிறார்கள். அவர்கள் கூறும்போது, இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளியே வரும்போதெல்லாம் அந்த குடிசையில் இருந்து வரக்கூடிய நபர்கள் அங்கே இருந்து மது அருந்துவதாகவும் முகம் சுளிக்கக்கூடிய செயல்கள்ல அவர்கள் ஈடுபடுவதாகவும் கூறுகிறார்கள். பள்ளி இருக்கக்கூடிய மைதானத்திலேயே இத்தகைய ஒரு சூழல் ஏற்பட்டால் எங்களுடைய பிள்ளைகளுடைய நலன் எவ்வாறு இருக்கும், பள்ளியினுடைய சூழல் எவ்வாறு இருக்கும், ஆகவே எங்களுடைய பிள்ளைகளை பள்ளியில் நாங்கள் சேர்க்க போவதில்லை என்று கூறி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். சம்பவ இடத்திற்கு மாநகராட்சி அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனால் பேச்சுவார்த்தையின் போது 1 மாதம் கொடுங்கள், 1 மாதத்துல அவர்களை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்கிறோம் என்று கூறி சென்றார்கள். ஆனால் அதற்கு அவர்கள் செவி சாய்க்கவில்லை. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குடிசைகளை அப்புறப்படுத்தினால் மட்டுமே எங்களுடைய பிள்ளைகளை இந்த பள்ளியில் தொடர்ந்து நாங்கள் படிக்க வைப்போம், இல்லை என்றால் நாங்கள் இந்த பள்ளியில படிக்க வைக்க போவதும் இல்லை, எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் இந்த பள்ளியில் சேர்க்க போவதும் இல்லை என்று தொடர்ச்சியாக அவர்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஜபர்சன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.